सत्य है राम नाम सत्य है सत्य है सत्य है राम नाम सत्य है. மகாபாரதம் பெரிய எபிக்குன்னு சொல்கிறது, இதிகாசம்னு சொல்கிறது. இப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறது. உண்மையிலேயே மகாபாரதம் யாருடைய கதைன்னா மனிதர்களுடைய கதை. அதில் ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்கிறோம். முக்கியமாக இந்த 18 நாள் போர், இந்த 18 நாள் போரில் நடந்திருக்கிற விஷயங்கள் அந்த பாத்திரங்களுக்கே தெரியாது. யார் யாரை வஞ்சகமாக தீர்த்தா, யார் மனசில் என்ன இருந்தது, பொய் சொல்லக்கூடாத போது கூட பொய் சொன்னது, எப்படி வெற்றிக்காக அதர்மம் பண்ணார், அந்த அதர்மம் கூடாதுன்னு தெரிஞ்சும் பண்ணார் அப்படின்னு அவ்வளோ விவரமும் அதில் இருக்குது. 18 நாள்லேயும் இருக்குது. எல்லாம் தர்மத்தின் பெயரால் நடக்குது. எல்லாம் தர்மத்தின் பெயரால் நடக்குது. இந்த இடத்துல அவர்களுக்கு வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்போ சினிமா படம் பார்த்தா சினிமாவில் இருக்கிற 2 பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு வேணால் தெரியாது, இங்கே சினிமா காட்சி பார்க்குற நமக்கு தெரியும் இல்லையா? அதை போல் 2 பேருக்கு நன்னா தெரியும். அது பகவானுடைய சிருஷ்டி வினோதம். ஒருத்தன் கண்ணே தெரியாதவன், அந்தகன், திருதராஷ்டிரன், மகாபாவி. அவனுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கிறான் பகவான். அதுக்கு யாரை உபயோகப்படுத்துகிறான்னா சஞ்சயனை உபயோகப்படுத்துகிறான். சஞ்சயனுக்கு எப்படி தெரியும்? சஞ்சயனும் சாதாரணம் தானே. அப்படி கிடையாது. ஏற்கனவே இதுக்கு காமிச்சிருக்கான் பகவான் அர்ஜுனனுக்கு. தன்னுடைய சொரூபம் காணிக்கும்போது, நான் காண்பிக்கிறேன் பார் என்னுடைய சொரூபத்தை, உன்னுடைய ஊனக்கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு திவ்ய சக்ஸஸை கொடுத்தா மாதிரி சஞ்சயனுக்கும் எங்கெங்கே என்னென்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது, என்ன ஓடுறதுன்னு அவ்வளோத்தையும் பார்க்கக்கூடிய சக்தியை சஞ்சயனுக்கு பகவான் கொடுத்து திருதராஷ்டிரனுக்கு தெரியப்படுத்துகிறான். நல்லா கவனிக்கணும். இது எதுக்கு? அவனோ கண்ணு தெரியாத பாவி, அவனுக்கு இப்போ தெரியப்படுத்தி என்ன பிரயோஜனம்? இந்த இடம்தான் தர்மத்துடைய சூட்சுமம் இருக்க இடம். பகவான் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா? இவ்வளோ பாவியாக இருந்தாலும் இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் சொன்னால் ஒருவேளை அவன் திருந்துவானோங்கிற ஒரே ஒரு நப்பாசை தான் பகவான். இதான் சொல்கிறது, பகவான் யாரையும் கைவிடுவதில்லைன்னு இந்த இடத்த தான் சொல்கிறது. இது எதுக்கு இப்போ மாமா இப்படி சொல்கிறாரு? இப்போ ஏன்னா 37 வருஷத்துடைய கதை, 37 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. ராமநாமம் ஆரம்பித்து 37 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. எங்கே ஆரம்பித்ததோ அங்கே வந்து நிற்கிறது. நான் ஏதோ இங்கே இருக்கிறவாளை வச்சுட்டு பேசுகிறேன், ஆனால் நிஜத்தில் நான் சொல்கிற விஷயத்துக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளை ஏதாவது சம்பந்தம் உங்களால் படிச்சுக்க முடியும்னா ரொம்ப விசேஷம். அது ரொம்ப கஷ்டம், அது முடியாது. இன்னொரு காரணம், இங்கே சொல்கிறது மூலமாக அது கொஞ்சம் பேருக்கு வெளியில் போகிறதுன்னு எனக்கு கொஞ்சம், இந்த நாய்க்கெல்லாம் கொஞ்சம் வெல்லம் தடவி கொடுப்பா, அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கா. அதை நானும் கொஞ்சம் நம்புகிறேன். முழுக்க நம்பலை, கொஞ்சம் நம்புகிறேன். அதனால் இதை நான் பேசுகிறேன் வழிய இந்த சப்ஜெக்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த சப்ஜெக்டுக்கு யாரெல்லாம்
சம்பந்தப்பட்டவா அப்படிங்கிறதே சந்தேகமாக. இது ஆரம்பித்து இந்த 37 வருஷத்தில் கட்டி புரளாதவாளே கிடையாது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு 100 பேர் 70 பேர் ஏதோ உற்சவ காலத்தில் ஒரு 200 பேர் இப்படி வந்து போகிறீங்கன்னு சொன்னால், இதை போல் 100 கணக்கிலையும் 200 கணக்கிலையும் 37 வருஷமாக இது பார்த்துட்டே தான் இருக்கு. பார்த்துட்டே பெரிய பெரிய மகானுபாவர்கள்லாம் வந்தால் இது நடக்கிற முறையும் இது செய்கின்ற முறையும் இதில் இருக்க தாற்பயத்தை நிராகரிக்க முடியல. ஆனால் அதோடு ஒத்து இருக்க முடியல. நாங்களும் இதெல்லாம் கட்டி போகிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. கட்டி போகிறதுன்னா நீங்கள் நினைக்கிறாம ஏதோ சாதாரண மனுஷான்னு நினச்சிட வேண்டாம். அது எனக்கு பெரிய பாக்கியம் கிடைச்சிது. மடத்தோட பாக்கியம் கிடைச்சி, சங்கர மடத்தோட ஒரு பாக்கியம் கிடைச்சி. மகாபெரிவா கொடுத்த ஒரு வழியை எடுத்துக்கிட்டேன், சுலபமாக எடுத்துக்கிட்டேன். ஜெயேந்திர பெரிவா அப்புறம் கொஞ்ச காலம் நம்ம குருஜி, இப்போ இருக்க குருஜி இல்லை, ஹரிதாஸ் குருஜி, அப்புறம் அண்ணா, இப்போ 3 பேரோடையும் ஒன்றா நான் பழக முடியாது. 3 பேரும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். அவர்களுக்கு கூட நான் வேண்டப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் நின்றுடுது. ஏன்னா எந்த பிராண்டு கீழேயும் ராமநாமம் போகக்கூடாதுன்ற ஒரு பிடிவாதம். அதனால அது ஒரு ஸ்டேஜில் நின்றுட்டு அங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், நாமம் வசதியா, நாமம் போதுமா, இது இப்படி தான் பண்ணணுமா, அப்படி தான் பண்ணணும், இந்த போராட்டங்கள்லாம் நிறைய போராடி முடிஞ்சுடுது. எல்லாம் முடிஞ்சிடுது. இப்போது அது என்ன சொல்கிறது, நீ ஒரு போராட்டமும் போராட வேண்டாம், நீ என்ன பண்ணிட்டுருக்கோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு. இங்கே இருக்குது 100 பேர் 70 பேர். ஒரு உற்சவம்னு வந்தாக்கா காட்டு பார்த்து இந்த வாட்டி உற்சவத்தை கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேர் சாப்பிட்ருக்கான். அதானே? ஆனால் போகிற நாமம் 3 கோடி பேருக்கு போகுது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி செத்த நேரத்தில் வந்தது இல்லையா, வந்த நாமத்தோடைய கணக்கு என்ன, கிட்டத்தட்ட 8 லட்சம் நாமம் வந்திருக்கு. அதோடைய வேல்யூ புரிஞ்சுதானா நம்ம எதுக்காக இருக்கோம், இந்த ஸ்தாபனம் எதுக்காக இருக்கும். அப்போது இந்த ஸ்தாபனம் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்றதுல அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு அந்நியமாக இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சுவார்த்தம் இருக்கும், குறைபாடு இருக்கும், குறுகிய மனப்பான்மை இருக்கும். அதனால் வீண் பேச்சுகள் வரத்தான். அதனாலே அது எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் குருநாதன் அவர் எழுத்தாப்புலேயே எல்லாத்தையும் வச்சுட்டு நடத்துகிற மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து, இந்த கிரகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. அதில் ஒரு 48 நாள் அதுக்கு முன் ஏற்பாடும் பின் ஏற்பாடுமாக சேர்ந்து இந்த 3 மாதமும் ஒரு மிகப்பெரிய உற்சவம் நடக்கும். அவருக்கு என்ன வேணுமோ அதை அழகாக பண்ணிட்டுட்டார். இப்போ நமக்கு நம்ம போல் எப்பொழுதும் போல் உள்ள காரியங்களை நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது ஒரு குறையும் இல்லை. நாம பாட்டுக்கு போயின்ட்டுருக்கு, நாம பாட்டுக்கு வந்துட்டுருக்கு. இது சம்பந்தமாக இனிமே சிலது முன்னைக்கும் நமக்கும் இப்போத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. இப்போ இது ஒரு சந்நிதி ஆயிடுத்து அப்படிங்கிறதுனாலே நான் எல்லாரும் வாங்குவோம், எப்போதும் நாமம் சொல்லுங்க. ஒன்றும் அந்த நாமம் நாம அகண்டம்னு சொல்ல வேண்டாம், நாம உபாசனைன்னு சொல்லுங்க.
நான் என்ன பேர் கேட்டாலும் அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன் அப்படி சொல்லணும்? சகஜமாக சொல்கிறா ஒரு மாமி, 1.5 மணி நேரம்லாம் இருக்குது, ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்களேன். ஏம்மா நீ லேட்டாக வரேன்னா, நீங்கள் 7 மணிக்கு போகிறதுனால தான் நாங்கள் லேட்டாக வரோம், நீங்கள் 6 மணிக்கே முடிச்சிருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேர் எடுத்திருக்கேன் நான். அடே அப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து. எனக்கு விஸ்தாரம் பண்ணி தான் பழக்கம். விஸ்தாரம் பண்ண தான் 4 பேருக்கு நாமம் சொல்ல வாய்ப்பு கிடைக்கும், நிறைய நாமம் கிடைக்கும். இதை சுருக்கமாக பண்ணிடலாம். ஒரு அம்மா வர எப்பவும் லேட்டாக வந்துட்டு புஷ்பத்தை கொடுத்துட்டு அதை போடணுங்கிற. நீ ஏன் லேட்டாக வந்த? நீ ஏன் லேட்டாக? அப்போ உன் மனசில் என்ன இருக்குது? எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் சாத்தலாம். அது நியாயமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா? அந்த நேரத்துக்குள்ளே வந்து நீ கொண்டு வந்த புஷ்பத்தை சாத்துறது உனக்கு என்ன கிடைச்சிடும்? அந்த புஷ்பம் சாத்தணுன்னா குறைஞ்சபட்சம் நீ ஒரு 5000 நாமம் 2000 நாமம் நீ இல்லைன்னா கூட கூட்டா சொல்லிவிட்டு அப்புறம் சாத்தினேன்னா அதுக்கு வேல்யூ. இல்லைன்னா என்ன வேல்யூ இருக்குது? எல்லா இடத்துலையும் கோவில்லாம் இருக்குது, அங்கங்கே இருக்குது. எங்கே வேணால் தான் போகிறேன், எங்கே வேணால் போனவுடனே போடுறேன், போனவுடனே வாங்கிக்கிறேன், எல்லாம் தான் நடக்குது. அப்புறம் என்ன இதுக்கு இங்கேக்கு என்ன வித்தியாசம்? அது இல்லை, இது உனக்கு அதான் பிடிச்சிருக்கா, நீ அதையே பண்ணிட்டு. யார் உன்னை கூப்பிட்றாங்க? யாரும் கூப்பிட்ற. இங்கே வந்தால் இப்படித்தான். இங்கே வந்திருக்கிறது, இங்கே செய்யக்கூடிய அத்தனை காரியமும் நாமந்தான் பிரதானம், மற்றதெல்லாம் அதுக்கு அங்கந்தானவையே, அது பிரதானம் இல்லை. நாம உபாசனைன்னு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும். அகண்டம்னு சொன்னால் இடைவிடாமல் சொல்கிறதுன்ற ஒரு அர்த்தம். அது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு. எந்த இடத்துலையும் சந்நிதி இந்த மாதிரி சந்நிதி இல்லை. நமக்கு இப்போ சந்நிதி கிடைச்சிருக்கு. அதனால இங்கே நாமமே குருவாக இருக்குது, நாமமே பிரதிமையாக இருக்குது, வணங்கத்தக்கதாகவும் இருக்குது, வழியாகவும் அதுவே இருக்குது. அதனால உபாசனை என்ற ஒரு வார்த்தை சொல்லி நீ மற்ற இடத்துல பண்ணுறது வேறு சமாச்சாரம். இதை போல் இப்போ 3 சந்நிதிகள் உருவாகிருக்கு. இப்போ கொஞ்சம் காலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக இந்த யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் ஏராளமான பணிகளை பார்த்துட்டு வரும். ஏராளமான பணிகளை பார்த்துட்டு வரும். எல்லாம் எப்படி பண்ணினால் நடக்கும், எதை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், எது நமக்கு அவசியம் இல்லாதது, எதில் நாம் பிடிவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள காரியங்கள் தொடர்ந்து நடக்கும். என்னுடைய அபிப்பிராயம், வெளியில் இருக்க 2 சந்நிதிகளை கூட அன்றாடும் நாமம் சொல்ல வச்சு, வாராந்திர நாமம் சொல்ல வச்சு 10-100 பேர் வந்து, 5 பேர் வந்து, 4 பேர் வந்து நாமம் சொல்கிற மாதிரி கொண்டு வரும். அதுதான் இப்போ நம்முடைய கடமை. எதுக்காக நம்மகிட்ட கொண்டு வந்து 1000 கோடி நாமத்தை கொடுத்துருக்கான் பகவான்? சும்மா வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்காக. அதே நேரத்தில் ராமநாம வங்கியோடைய ஒரு முக்கிய கருத்து, எங்கள் ட்ரஸ்டிகளுக்காக இதை சொல்லியிருக்கேன். 37 வருஷத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பாதுகாக்கிற முறைகளில் பெரிய மாறுதல்களை கொண்டு வந்தோம். ஆனால் அது போராது. ஏன்னா எப்போ நம்ம சங்கல்பம் பண்ணிட்டோமோ ரொம்ப சுலபமாக பண்ணலாம். 10 வருஷம் ஆகிடுத்து இந்த நாமம் சரி இது போனால் போயிட்டு போகிறது, இதை எங்கேயா புதைச்சிடலாம், ஒரு ஸ்தூபி கட்டிடலாம், இல்லை இதை கொண்டு இங்கேருந்து ஒரு பெரிய யாத்திரை பண்ணி கொண்டு போய் கங்கையில் போட்டு வந்துடலாம், இல்லைன்னா இங்கே பக்கத்தில் இருக்க சமுதிரத்தில் போட்டு வந்துடலாம்னு எல்லா ஜனங்களும் சேர்த்துடுவா, சந்தோஷமாக கொடுத்து போட்டுருவா, தாராளமாக வந்துடுவா. ஏதோ அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டா வேறு என்ன வேணும் நமக்கு? ஆனால் என்ன பொருள், அந்த பொருளுக்கு இத்தனை வருஷம் நாம் இங்கே வச்சுக்கிறது அப்படின்னு வரும்பொழுது ரியல் எஸ்டேட்காரன் என்ன பண்ணுவான், இது இங்கேயே எப்படியா வச்சுட்டே பேர் ஐயோப்பா இதை வாடகை கூட்டி அவ்வளோ கிடைக்கும், அவன் பற்றி அப்படி தான் போவான். எவனவன் எந்தெந்த கண்ணோட்டத்தை பார்க்குறானோ அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பான். அதை மீறி ஒரு காரியத்தை காண்பித்து அதன் மூலமாக அதன் மகத்துவத்தை காண்பிக்கிறதுக்காக தானே குருநானன் நம்மக்கிட்ட இதை கொடுத்துருக்கார். இப்போ அங்கேயே பணி நடந்துட்டுருக்கு கோவிந்தபுரத்தில். ஏன்னா
அங்கே கொஞ்சமாக நாமம் இருந்தது, சேர்த்துட்டே வந்தோம். அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் போச்சு. அப்புறம் திடீர்னு அங்கேயும் நாமம் சேர்ந்தது. அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துடுது. இப்போ எந்த இடத்துல எங்கெல்லாம் எவ்வளோலாம் இருக்குதுன்னு கணக்கெடுத்து அதை பண்ணும்பொழுது இந்த பாதுகாப்பில் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்னு நான் நினைக்கிறேன். முதல்லலாம் எப்படி இருக்கும்னா ஒரு அண்டர்வேர் கூட போடாது, வெறுமை அப்படியே கயிற்றால் கட்டி கண் முன்னாடி பார்த்தா நாமம் எழுதிந்தெல்லாம் தெரியும். ஒவ்வொரு 100 பண்டில்லையும் ஆஞ்சநேயர் இருந்துருப்பார் 2 பக்கமும். அதை கடல் எழுதுறதுக்காக மனுஷாலை சொல்லி அதுக்கு கொஞ்சம் பேர் வந்து எழுதுவாள் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் ட்ரெஸ் போட்டுன்றது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஆனாலும் இந்த பொருளை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இவ்வளோ தூரம் பாதுகாத்துன்னு வர்றது சந்தோஷம். ஆனால் இது போராது, அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த லெவல் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த சன்னிதியில் இதை விண்ணப்பம் பண்ணுறேன். இந்த துணிகளை தவிர இதுக்கு ஒரு மெட்டல் ரேப் பண்ணணும். ரொம்ப பெருமையாக யாராவது கோடீஸ்வராளாக இருந்தாங்கன்னா அவர்கள் தங்கத்தாலேயே கூட ரேப் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் தப்பு. நம்ம கூட நம்ம சக்திக்கு சில்வரில் ஒரு ரேப் பண்ணி வச்சுருக்கோம், சில்வரில் ரேப் பண்ணி வச்சுருக்கோம், காப்பரில் ரேப் பண்ணணும், ஃபாயில்னு சொல்கிறது. அதனால் அடுத்த ஸ்டேஜ் இதை நெடுநாள் இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சிகளோ அந்த முயற்சிகளை நாங்கள் தொடங்குகிறோம். இப்போது ஜிங்க் ஃபாயில் மூலமாக அது பெட்டிக்கிட்டிலாம் பண்ண முடியாது, பண்ணால் அதுக்கு போயிடும். அவ்வளோ தூரம் வெயிட்லாம் பண்ணால் ஒரு பெட்டி பண்ணுறதுக்கு 5000 ரூபா ஆகும், யாரும் தாங்கவும் மாட்டாங்க. அதனால் ஏதாவது ஒரு ரேப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இன்றைக்கி குருநாதர் எங்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு வழி இருந்தால் அடுத்து வர ட்ரஸ்டிகள் இதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த நாம பாதுகாப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாமம் எழுதிட்டுருக்கா இல்லையா, இவ்வளோ பேர் காகிதத்தில் எழுதி கொடுக்கறதுல கொஞ்சம் நாமம் அவளுக்கு ஃபாயில் கொடுத்து உன்னுடைய கையெழுத்தில் ஒரு ஃபாயிலில் நீ எழுதிந்து பத்திரமா எக்காலத்துலையும் இருக்கும்படியாக ஒன்று கொடு, அதை ஒரு இடத்துல நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு அவளையும் இன்வால்வ் பண்ணிக்க. ஃபாயில் ஷீட்டில் இருக்குது, ஒரே ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஒரு 100 நாமம் ராமராம் சின்னதாக அதில் எல்லோரும் இன்வால்வ். அப்போ என்ன ஆகும்னா லேகனத்துக்கு மேலே ஒரு மரியாதை ஏற்படும். இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா எப்படியோ லேகனம் வந்து சேர்ந்துடுறது, அந்த லேகனத்துக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணுறோம். அந்த வழியிலே இன்னும் என்னென்ன வழிகள் முடியுமோ அந்த வழிகளே பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா சாஸ்வதமான வழிகளாக இருக்கணும். ஏதோ ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ணிவிட்டு பெருமையாக நான் பண்ணிட்டேன்னு காமிச்சா அது பிரயோஜனம் இல்லை, அது பிரயோஜனம். நம்ம பண்ணக்கூடியது எல்லாருக்கும் கொடுக்கறதாக, எல்லாருக்கும் ஈடுபடக்கூடியதாக. இப்போ நான் சொன்னேன்னா ஒருத்தர் ஈஸியாக ஒருத்தர் ஏதாவது ஒரு சில்வர் ஃபாயிலை வாங்கி எழுதிஇருந்தாங்க, நான் சில்வர் ஃபாயில் எழுதிட்டேன்னு, அதுக்கு நீங்கள் திட்டம் போடுவோம், அந்த திட்டத்து உள்ளே வரணும். ஏன்னா நாங்கள் போடுற திட்டம் எல்லாருக்கும் சமமாக இருக்கும். இப்போது அங்கே ஒரு நாமங்கள்லாம் சேர்ந்துருக்கு, கிட்டத்தட்ட 3000 சில்லற கோடி நாமம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது. இப்போது அங்கே ஒரு பாக்கி இருக்கிறத கட்டின்ட்டு இருக்கா, அநேகமாக இன்னும் ஒரு 3-4 நாளில் தெரிஞ்சிடும். வேறு ஒரு மராமத்து வேலைகள் நடந்துட்டுருக்கு. அடுத்தபடியாக கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூரில் ஒருத்தர் தான் பார்த்துருந்தார், ராதாகிருஷ்ணன் ஒருத்தர். அவருடைய மனைவி காலம் ஆகிட்டதுனால அவர் விட்டுட்டு வந்துட்டார். இப்போது அங்கே ஒரு மாமி ஒருத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமையானா நிச்சயமாக விளக்கு போட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டுருப்பா, பானு மாமின்னு பேர். அவருடைய பையனே இப்போ ஆதித்ய ராமநாம கேந்திரத்தை பார்த்துக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. அவருக்கும் கொஞ்சம் பலம் கொடுக்கணும். இந்த பலம் கொடுக்கணும்னு சொன்னால் அதில் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை வச்சுருக்கேன். அவரை நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் அந்த காலத்தில் கட்டும்போது அப்போ இருந்த இடம் வேறு, இப்போ ஏராளமான இடங்கள் அங்கே வந்துடுத்து. நீங்கள் எல்லாம் வந்தேன்னா ஒரு 2-3 நாள் தங்கி
அங்கே வீடு வீடாக போய் நாமா நோட்டு கொடுத்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணால் அந்த சந்நிதி ஒரு நிர்வாகத்துக்கு வரும். மாதிரி சில காரியங்களே ரொம்ப நிதானமாகவும் இதெல்லாம் இப்போ பரிமளிச்சுன்னு பண்ணிட்டு, அதை விட ஒரு முக்கியமான காரியம் நம்ம நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். நம்ம தான் பகவான் நாமம் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாரும் செய்ய கடமைப்பட்டவான்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் தோணும். 2 நாள் முன்னாடி நீங்கள் இங்கே யாராவது வந்திருந்தீங்கன்னா பார்த்தேன்னா ஆச்சரியமாக இருக்கும். இப்படி கூட ஒரு உதவி வருமா? எங்களுக்கு கஷ்டகாலம் வரும்போதெல்லாம் நாமக்கல்லாம் எங்கே வச்சுருந்தோம், இந்த அம்மா வீட்டில் கொஞ்சம் வச்சுருந்தோம். 3வது மாடி ஏற்றி இறக்கிறதே அவ்வளோ கஷ்டம். பத்மா வீட்டில் கொஞ்சம் இருந்தது. அந்த பத்மா வீட்டில் இருந்த நாமம் தான் ஆதித்யா கேந்திரம் போயிருக்கு. அப்புறம் சங்கரமூர்த்தின்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவர் 3 லட்சம் நாம பிரதிஷ்டம் பண்ணியிருக்காருங்க. அவர் வீட்டில் 1000 கோடி நாமத்தை வச்சுருந்தார். இப்போ சமீபத்தில் இப்போ கூட நமக்கு இடம் கொடுத்துருக்காரு. மீரா கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தார். அப்புறம் திலக் ஸ்ட்ரீட்டில் பாமா இடம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பெருசு. இங்கே பாருங்கோ, நேற்று 2 நாளாக 1.5 வருஷ காலம் ஒரு வியாபாரி அவனுடைய இடத்துல நமக்கு இடம் இல்லைன்னு புஸ்தகங்களை வச்சு பராமரித்து இப்போ ரெடி ஆகிடுத்து, நீ எல்லாம் கொண்டு வந்துடுவோன்னு இங்கே கொண்டு வந்து போட்டிருந்தா எவ்வளோ நினைக்கிறேன் நீங்கள்? நான் இப்போ தான் கணக்கெடுத்துட்டு 35 லட்சம் ரூபாய்க்கு உள்ள புஸ்தகங்களை அவனுக்கு நான் என்ன கைமாறி பண்ண போகிறேன்னு தெரியல. அவன் ஒரு வியாபாரி. ஆமாம், அந்த இடத்துல அதை வச்சுக்கிறதுக்கு பதில் இன்னும் 4 இடத்த போட்டான்னு அவனுக்கு வியாபாரம் ஆகும். அவனுக்கு இவர் என்ன பண்ணான்னு தெரியல. அப்படி ஒரு கருணையோடு 1.5 வருஷம் வச்சுருந்து முந்தா நேர்த்தியும் கொண்டு வந்து போட்டான். அப்படி இருந்தது புஸ்தகங்கள். உள்ளெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கான். எல்லாம் பொக்கிஷமான புஸ்தகங்கள். இது ஒரு பக்கம் நடக்கிறது. அதுக்கப்புறம் நேற்றியிலேருந்து 2 நாளுக்கு முன்னாடியிலேருந்து பழைய மாதிரியே நாம நோட்டு வாங்குகிறவாளுக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்பாடு பண்ணி கிரந்த பிரசாதம் தான் கொடுக்குற வழக்கம். நம்ம அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அன்னதானம் கான்ட்ரிபியூட் பண்ணுறவாளுக்கும் அந்த பிரசாதம்னு முடிவு பண்ணி அதுக்கும் ஒரு ஏற்பாடு நடக்குது. அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு காரியம், நான் யாருக்கும் ஒவ்வொரு இடத்துல சொல்கிறது, சாஸ்திரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறது, யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே நீ நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதே சாஸ்திரம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கட்டணம் இன்னும் முடியல. இந்த புஸ்தகங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் மேலே நடந்துட்டுருக்கு. இந்த 2-3 மாதத்தில் இப்போ தான் எங்களுக்கு இந்த புது இடத்துல நம்மளால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுக்கு பில்லெல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ நம்மளால் சமாளிக்க முடியும்னு தான் தோன்றுறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துட்டு இப்படி குழுமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அது பக்தாளுக்கு மட்டுமே குருநாதன் யார் மனசில் உள்ள பூந்து அப்படிப்பட்ட பேருபகாரம் பண்ணியிருக்கா. அவர்களுக்கெல்லாம் இந்த சந்நிதியிலேருந்து கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? நிறைய நாமும் சொன்னோம், நாமத்தினால ப்ரேயர் பண்ணுவோங்கிறது வேறு. நினைவில் இருக்கா மாதிரி பெரிய காரியம் பண்ணியிருக்கா. இந்த தர்மத்துக்காக, ராமநாம வங்கிங்கிற ஒரு ஸ்தாபனத்துக்காக பக்தால் பண்ணியிருக்கிற அந்த கைங்கரியம் ஈடு இணையற்ற கைங்கரியம். அதனால் அதில் யாரெல்லாம் உதவி பண்ணாலோ அவர்களுக்கெல்லாம் கிரந்த பிரசாதத்தை கொண்டு சேர்க்கணும்னு இன்றைக்கி முடிவாக இருக்குது. அதையும் சந்நிதியிலே விண்ணப்பிச்சுக்கிறேன். யாரெல்லாம் பெரியவா என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ நீங்களே ஃப்ரீயாக ஏன்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு 2 ஆச்சு. ஒரு பெரிய தர்மத்தை வளர்த்தேள், இப்போ இந்த கிரந்தத்தை கொடுக்கறதுனாலே ஒன்றும் அந்த கிரந்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம், இல்லை விதரணம் பண்ணலாம். ஏன்னா அது நம்முடைய
இவ்வளோ நாளாக சொன்னேன் இல்லையா, எவ்வளோ தூரம் கட்டி புரண்டாலும் யாரையும் புரிய வைக்க முடியாத அவ்வளோ பொக்கிஷங்களும் அந்த கிரந்தத்தில் தான் இருக்குது. அதுதான் நம்முடைய உயிர். அது 10 இடத்துக்கு போய் சேரணும். அப்படி பண்ணியிருக்க இந்த கைங்கரியத்துக்கு மெதுவாக இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ளே, இன்னும் ஒரு மாதம் 1.5 மாத காலத்துக்குள்ளே யார் யார் என்னன்னு என்கிட்ட எல்லா லிஸ்ட்டு பக்காவாக இருக்குது. அதெல்லாம் எடுத்து அவர்களை வர வச்சு சந்நிதியில் கொடுக்கறதும், இல்லை அப்படி இல்லை ரொம்ப வெளியூரில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இங்கேருந்து அனுப்புறதும், அவர்கள் மனசில் நம்ம ஏதோ ஒரு தர்மம் பண்ணோம், ஆனால் அந்த தர்மத்துக்கு ஒரு மெமரபிளாக நமக்கு பகவான் நமக்கு இதை கொடுத்துருக்குறான்னு பகவத் அனுபவம் அவளுக்கு கிடைக்கும்படியாக நம்முடைய கிரந்தங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு பிரார்த்தனை. இந்த காரியங்கள்லாம் மெதுவாக நடந்துருக்கு. யாரெல்லாம் எதிலெல்லாம் ஈடுபட முடியுமோ நிறைய கைங்கரியங்கள் இருக்குது. அந்த கைங்கரியங்களே நான் தனிப்பட்ட முறையில் ஒன்றுங்க, ஏன்னா இப்போ நான் சொன்னதே அதிகம். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டே வரும். சில பேர் அதை மேற்கொண்டு சில மாதிரி ஏதோ பண்ணணும்லாம் நினச்சிருக்கா. அவர்களுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் ஒன்றும் வரலை. முதல்ல அடிப்படையிலேருந்து இன்னொன்றுலேருந்து கிரந்த விஷயத்தில் உள்ளே பூந்துட்டேன். கிரந்த விஷயத்தை உள்ளே போனால் என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. அதில் அப்படி ரத்தினங்களும் கோமேதங்களும் கொட்டி கிடக்கு. அதுக்காக நான் நாராயணன் கணேஷ் இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டுட்டேன். கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கான். அது பிற்பாடு என்ன ஆகும்னு தெரியாது. இன்றைக்கி நடந்தது சத்தியம். அதுக்குள்ளே தயாரிப்பெல்லாம் தயார் பண்ணி நாளைக்கு யாராவது ஒன்று இங்கே ஒரு ஸ்தாபனம் இருந்துடாமே, அவள் இப்படி பண்ணாலாமே, அது என்னன்னு கேட்டால் அதை 4 வரி படித்து பார்க்கறதுக்காவது ஒரு ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு பெருமுயற்சி எடுத்துக்கணும். இவ்வளோ தான் என்னால் இங்கே சொல்ல முடியும். பாக்கி நீங்கள் எல்லாம் கலந்து பேசி ஏதோ ஒரு காரியம் நடந்துருக்கு, அந்த காரியத்திலே நம்மளும் ஒரு அணில் பங்காக இருப்போம்னு சொல்லிட்டு கூட இருந்து எங்களுக்கு எப்போதும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக குருநாதர்கிட்ட பிரார்த்தனை. ராம 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 ராம